வணக்கம். வாழ்க வளமுடன். பாண்டிச்சேரி ஹோம் லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் கதைகள் சொல்லி சிறு கதைகள் சொல்லி அதன் மூலியமாக சில வாழ்வியல் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை எடுத்து சொல்வது, எதிர்கால சந்ததிகள் கதை கேட்கும் ஒரு பெரிய இளமை பருவத்தில் கதை கேட்கும், நீதி போதனை கதைகள் கேட்கும்ங்கிற ஒரு சிஸ்டமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. நம்ம பாண்டிச்சேரி ஹோம் லேர்னிங் ஃபாரம் மூலயமா அதை ஓரளவுக்கு அந்த சுகத்தை, கதை கேட்கும் சுகத்தை கொடுக்கணும், அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அந்த கதை மூலயமா அலசணுங்கிற தலைப்பில் பல பதிவுகள். அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹெல் அண்ட் ஹெவன் சொல்லக்கூடிய சொர்க்கமும் நரகமும். சரி, அந்த சொர்க்கம் நரகம்ங்கிற கதையில ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் நிறைய நல்ல காரியங்கள் செய்யறான், அதே நேரத்துல நிறைய பாவம் கொடிய செயல்களும் செய்யறான். இந்த ரெண்டு செயலும் ஈக்குவலா இருக்குது. இப்ப மேல் லோகத்துல இப்ப சமீபத்துல கூட ஒரு படம் வந்தது, அந்த படத்தோட பேர் எனக்கு தெரியல. சிவனா இடம் போட்ட ஒருத்தரும், நம்ம ஒல்லியா இருப்பார் ஒரு காமெடி நடிகர், அவர் சித்திரகுப்தனாவும் மேலோகத்துல பெரிய ஸ்கிரீன்ல நெட்டை ஓபன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, இவன் இந்த பாவம் செஞ்சான், இன்னொன்னு அதை அக்கௌண்டிங் பண்ணி தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேல்லோகத்தில் இருக்கிற சித்திரகுப்தன் என்ன பண்றாருன்னா, எப்போதும் எல்லாருக்கும் வர மாதிரி அந்த சமமான நல்ல காரியங்கள், சமமான பாவ காரியங்கள் செஞ்ச அந்த நபர் இறந்து போறாரு. அந்த இறந்து போனோடனே அந்த மனுஷனோட உயிர் ஆவியை பிடிச்சிட்டு போய் யம தர்மர்கள் யமனின் முன் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவரோட பாவ புண்ணியங்களை எவாலுவேஷன் பண்ண, ஆடிட் பண்ண சித்திரகுப்தன் யமனிடன், ஐயா பிரபு, இந்திர யம தர்மராஜா, இவன் செய்த புண்ணியங்களுக்கு இவன் கண்டிப்பாக சொர்க்கம் செல்ல வேண்டும், அந்த அளவுக்கு நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கிறான். அதே போல இவன் செஞ்ச பாவ செயல்கள் எக்கச்சக்கமா அதே அளவுக்கு செஞ்சிருக்கிறான். இவனை கண்டிப்பா நரகத்துக்கு அனுப்பணும். ஆனா ரெண்டுத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இவனுக்கு ரெண்டும் ஒரே சமமா வந்து நிக்குதுங்க ஐயா. இவன் பாவமும் செஞ்சிருக்கிறான், புண்ணியமும் செஞ்சிருக்கிறான், ரெண்டும் சம அளவுல செஞ்சிருக்கிறான். இப்ப இவனை எங்க அனுப்புறதுன்னு புரியறது இல்லை. அதனால யம தர்மராஜா, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் சொல்லி நிறுத்துறாரு சித்திரகுப்தன். அப்ப யம தர்மராஜனுக்கு குழப்பம் கொஞ்சம் இருந்தது. இருப்பினும் அதை சமாளித்து கொண்டு ஒரு தீர்ப்பை சொன்னான். அதாவது, இந்த மனிதனை கொண்டு போய் நரகத்தையும் சொர்க்கத்தையும் பிரிக்கும் சர்வதேச எல்லையில் விட்டுவிடுங்கள். எல்ஓசி, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அவன் விருப்பப்படி எங்கே வேண்டுமானாலும் இந்த பக்கம் போகணும்னா போயிட்டோம், அந்த பக்கம் போகணும்னா போயிட்டோம், அதை அவன் பொறுப்புலேயே விட்டுருங்க, நம்ம கொண்டு போய் சென்டரா நிறுத்திட்டு வந்துடுங்க என்ன சொல்றாரு. அதே போல யமதூதர் அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவனை சொர்க்கம் நரகம் இரு பகுதிகளையும் பிரிக்கும் பொதுவான இடத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அவன் இடது பக்கம் திரும்பி பார்த்தான். அங்க சொர்க்கம் இருந்தது. அழகான பச்சை பசேல் புல்தரை, மான்கள்லாம் ஓடி விளையாடுது, மயில்கள்லாம் கூவிட்டு இருக்குது, குயில்கள் கூவிட்டு இருக்குது, மரத்தடியில் நீண்ட தாடிகளை உருவியபடி முனிவர்கள், மகான்கள், நல்லவர்கள், மகா, எத்தனை அழகான அற்புதமான காட்சி என்று சொல்லி அவ்வளோ அருமையா இருக்குது. அமைதியும் சாந்தமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கரை புரண்டு ஓடும் இடங்கள் அது. உடனே சொர்க்கத்து உள்ள போயிடணும்னு ஒரு ஆவல் அவனுக்கு வருது. இருப்பினும் இன்னொரு மனம் சொல்லுது, வெளியே இருந்து, இங்கதான் நம்ம பார்டர்ல நிக்கிறோம், இங்க இருந்து கொஞ்சம் எட்டி பார்ப்போம், நரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோமே ஒருத்தரை என்ன சொல்லிட்டு வலது பக்கம் திரும்பி பார்க்கறான். நரகம் சூப்பரா இருக்குது, கவர்ச்சியா இருந்தது, மதுக்கடைகள், நிறைய பார்ஸ், ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் தெரியுது.
அங்க இருக்க போர்டை பார்த்தா இலவச மது 24 மணி நேரமும் கிடைக்கும்னு ஒரு போர்டு இருக்குது. எல்லா வகையான உணவுகளும் எப்போதும் இலவசமாக கிடைக்கும் ஒரு உணவக ஹோட்டலுக்கு முன்னாடி போர்டு வச்சிருக்காங்க. அழகான மிக கவர்ச்சியான ஆடைகள் அணிந்தபடி இளம் பெண்கள் அங்க நிறைய சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்குது. செம்ம ஜாலியான இடம் மாதிரி இருக்குது. ஆஹா, சொர்க்கமா நரகமா ஒரு கேள்வி கூட அந்த மனுஷன் மனசுல தோணவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஈக்குவலா பாவம் செஞ்ச ஆளுங்கிறதுனால அவனுக்கு நரகத்துல இருக்கிற இந்த வசதிகள் எல்லாம் பார்த்தோன்னே ஆஹா சூப்பர் சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அப்படி உள்ள போனோன்னா முதல்ல அவன் லைக் பண்ணது ஒரு பார் உள்ள போய் தண்ணி அடிக்கணும். அப்படி உள்ள போகணும்ட்டு ட்ரை பண்ணும்போது கதவு திறந்த உடனே ஒரே இருட்டா இருக்குது உள்ள. இது என்னடா இருட்டாரையே ஏன் இருக்குதுன்னு அவன் நினைச்ச நேரம் தான் உள்ள நுழைஞ்சோடனே ஒரு ஆள் அவனை இழுத்து போட்டு 4 சாத்து மூஞ்சி கை கால் எங்க பார்த்தாலும் செம்ம அடி அடிக்கிறான். யாரோ வயிற்றுல உதைக்கிறான், எவனோ தூக்கி நிறுத்தி அடிக்கிறான், எவனோ தூக்கி பழத்துல போடுறான். அங்க பழத்துல போட்டு அங்க தேள் கடிக்குது, பாம்பு கொத்த வருது, வாயில் ரத்தம், மூஞ்சி கிஞ்சிலாம் உடஞ்சி போய் அவன் ஏஞ்சி நின்று கேட்குறான், இது என்ன அக்கிரமமா இருக்குது? நான் நரகத்துல இருக்கிற மதுக்கடைகள், உணவகங்கள், பெண்கள் எல்லாரையும் பார்த்துட்டு தானே இங்க வந்தேன். ஆனா இங்க இந்த மாதிரி அடிக்கிறீங்களே என்னொன்னு அங்க இருந்த நரகத்தை மேனேஜ் பண்ற ஒரு ஆளு கிண்டலா சிரித்தபடி சொன்னான், நீ பார்த்தது உண்மையான நரகம் அல்ல. நரகம் சுற்றுலா வளர்ச்சித்துறை. இங்க நரகத்துல நாங்க ஒரு டெவலப்மெண்ட், டூரிசம் டெவலப்மெண்ட் வச்சிருக்கிறோம். அவங்க ஏற்பாடு செய்த கண்காட்சி அரங்கத்தை தான் நீ பார்த்து வெளியே இருந்து உள்ள வேற சொல்லி நரகத்தோட விளக்கத்தை சொல்றாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? என்ன, உலகில் நல்லவை கெட்டவை என்று இரு வேறுபட்ட பொருள்கள், எண்ணங்கள், செயல்கள் இருக்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிகரெட், மது வகைகள், நடத்தை கெட்ட பெண்டிர் தொடர்பு ஆகியவை நிச்சயம் கெட்டவை, பின்னர் கேடு பயக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். மது அருந்துவது நன்றாக தெரியும். மது ஆபத்து என்ற எல்லாருக்கும் தெரியும். நல்ல பொருள் இல்லைங்கிறது தெரிஞ்சேதான் குடிக்கிறாங்க. புகை உடலுக்கு பகை, இதுவும் நல்லா தெரியும். ஆனா சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லஞ்சம் வாங்குறது கூட தவறுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாங்கிட்டே இருப்பாங்க. தீய செயல்கள் செய்யும் போது விளைவுகளும் தீயவையா இருக்கும்ங்கிறது தெரிஞ்சே தீய செயல்களில் ஈடுபடுவார்கள். அழகாக கவர்ச்சியாக காட்சியளித்தாலும் நரகம் நரகம்தான். அழகான பாட்டில் அடைக்கப்பட்டிருந்தாலும் மதுதான். அதனால் நிச்சயமாக உடல்நலம் பாதிக்கப்படும். லஞ்சம் எப்படி வாங்கினாலும் வாங்கியவர் ஏதேனும் ஒரு நாள் சிறைக்கு போகலாம், அல்லது வேலை இழக்கலாம். இல்லாவிடில் ஏதோ ஒரு வகையில் ஒரு இழப்பை கண்டிப்பாக அவங்க சந்திக்கலாம். பொறாமை, மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம், கோபம் போன்றவர்களுக்கு நெஞ்சில் இடம் கொடுத்தால் நிச்சயம் ஒருவர் அதற்கான தீய விளைவுகளை சந்திக்கத்தான் வேண்டும். ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கெட்டவை எந்த வடிவத்தில் யார் மூலம் வந்தாலும் கெட்டவையே. அவற்றிற்கு பலியாகாமல் இருப்பதுதான் சிறந்தது. அதே போல சொர்க்கம் நிச்சயம் இனிமையான மகிழ்ச்சியான இடம்தான். இரண்டில் எதை தேர்ந்தெடுப்பதுங்கிறது, எல்லா ஹெவனாங்கிறது நம்ம கையில இருக்குது, நாம் செய்யும் செயல்களில் இருக்கிறது. சரி, இதுல உடலியல் என்ன சொன்னோம்னா, இங்கேயும் சில பேர் நல்ல தெளிவா நடுவில் நிற்பாங்க. எந்த மருத்துவத்தை நாடி போவது என்ன? அப்ப கவர்ச்சிகரமான விளம்பரங்கள், 15 நாள்ல உங்களை புதுசாக்கிடுறேன்ங்கிற விளம்பரங்கள், உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன், இஎம்ஐ கொடுக்குறேன்ங்கிற விளம்பரங்கள், இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்தா இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்டுங்கிற விளம்பரங்கள், இதை பார்த்து ஈர்க்கப்பட்டு அந்த மனிதன் எப்படி
உள்ள போய் மாட்டி குத்து இடி எல்லாம் வாங்குறானோ அந்த மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க படுற கஷ்டங்களை பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். நேத்தி ஒரு பேஷண்ட் கூட சொல்றாரு, அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு நைட்டில் கிட்னி ஸ்டோன் பிரச்சனையில் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணோன்னே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருந்தவங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு போய் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி தடார்படார்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி போட்டாங்க. மறுபடியும் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே போல் ஸ்டோன் ஃபார்மேஷன். அப்போ வேறு ஏதோ அவன் அந்த பேஷண்ட்டே என்ற ரெகுலராக டயபெட்டிக்கும் கொஞ்சம் ஹை பிபிக்கும் மெடிசன் வாங்க வருவார். அப்படி வந்த போது இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, ஆப்ரேஷனுக்கு போயிட்டேன், அதனால தான் கொஞ்ச நாளாக அவங்க பக்கம் வரலங்கும் போது, அடப்பாவிகளா கல்லுக்கு ஈஸியாக மருந்து செய்யலாமேன்னொன்னே, ஆமாம் சார் இப்போ கூட ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது நான் ரொம்ப சிம்பிளாக, அவர் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல நம்ம மருத்துவத்தில், இருந்தாலும் சிம்பிளாக கொஞ்சம் ஸ்டோன் ரிமூவிங் மெடிசன்ஸ் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவர் ஒரு ஒரு செகண்ட் டேலேயே நைட்டு யூரின் போகும்போது கல் வெளியே ஆயிட்டு, அதுக்கப்புறம் அந்த கஷ்டமும் இல்லை அவருக்கு. மறுபடியும் அந்த ஸ்டோன் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறார். நேத்தி அந்த நபர் சொல்கிறார், தடையே உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் சார், வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு போய் என்ன ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டாங்க சார். 2வது தடவை ஸ்டோன் எப்படி வந்துன்னே தெரியாமல் அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்தது. ஸோ இப்போ என்னோட நண்பர் ஒருத்தருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் மருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போனார். ஸோ இதில் என்ன நம்மளுக்கு புரியறதுன்னா, எந்த பக்கம் போகிறதுங்கிற அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய மனநிலை நமக்கு தெளிவாக இருக்கணும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா உடல் பாதிப்பும் சரி, மன பாதிப்பும் சரி, பொருளியல் பாதிப்பும் இல்லாத ஒரு நிலை நமக்கு உருவாகும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் கதைகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோம் லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.